அறிமுக உரை கவிஞர் திரு கோவி பழனி ஐயா அவர்கள். எல்லாரும் ஒரு முறை சைலண்டாக கைத்தட்டுங்க பார்க்கலாம். நன்றி. நான் வந்து தலைமை ஆசிரியர். ரொம்ப காலமாக நான் பின்னாடி பெஞ்சில் தான் நான் உட்காந்துட்ருப்பேன். பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த தலைமை ஆசிரியர் அழைச்சி பின்னாடி போய் மேத்ஸ் சப்ஜெக்டு, இந்த மேத்ஸ் வாத்தியாரங்களாம் பின்னாடி போய் உட்காருங்க, பசங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு அதான் வேலை அப்படின்றாரு. நாங்கள் எப்பயுமே பின்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி மட்டும் பார்க்குறேன், உண்மையிலேயே நான் நிறைய மாணவர்களை சந்தித்திருக்கிறேன், உங்களை போல் குழந்தைகளை சந்திச்சிருக்கிறேன். ஆனால் உங்களை போல் உண்மையிலேயே நான் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. மிக அற்புதமான மாணவர்கள் நீங்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சார் வந்து நம்ம முருகையன் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டார். நான் பார்க்குறேன், ஸ்டூடெண்ட்ஸுங்களை பார்க்குறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பையன் இவன் தான் நினைக்கிறேன், ஒரு பையன் கையை இப்படி நீட்டுறான். ஆனால் அவர் கவனிக்கலை. அந்த டீச்சருடைய வளர்ப்பு அதுதான். எதுவும் எனக்கு தெரியும்னு எல்லாரும் எழுந்திருப்பீங்கல்ல, அது போல் இல்லாமல் எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி காமிக்கின்ற அதுதான் பண்பாடு. அந்த பண்பாடு மற்ற மாணவர்களை விட உங்களிடம் அதிகமாகவே இருக்கிறது. ஆதலால் உங்களை பாராட்டுவதோடு ஆசிரியரையும் சேர்த்து பாராட்டுகிறேன். இங்கே நான் வந்து அறிமுக உரையாற்ற வேண்டும். முதலிலே இந்த கூட்டமானது நான் அறிமுக உரை நிகழ்த்துவதற்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் மதிப்பிற்குரிய இந்த தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தை இயக்கி கொண்டிருக்கின்றவர் நம்முடைய ஐயா முருகையன் பக்ரிசாமி அவர்கள் மிகச்சிறப்பாக மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். முதலில் உங்கள் தலைமை ஆசிரியருக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற டாக்டர் சோஃபியா அவர்களுக்கும், எனக்கு ரொம்ப என்னுடைய ஸ்டூடெண்ட்டு பேர் சோஃபியா, உண்மையிலேயே அவங்களும் தான் டாக்டரு. இப்போ நான் பேரை பார்த்த உடனே சோஃபியாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இவங்க விருதுநகர், ஆனால் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்கிறது இங்கே குரம்பேட்டை. ஸோ அதனால் அவங்க இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய கடினமான வேலை. அவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது நம்முடைய ஐயா முனைவர் முருகையன் அவர்கள், அதற்கு அடுத்தது நம்முடைய பேராசிரியர், நாங்கள் எல்லாம் போற்றி வணங்கக்கூடிய ஐயா முனைவர் வஜ்ரவேல் அவர்கள், வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியானது ஆசிரியர்களை போற்றுகின்ற நிகழ்ச்சி தான். இது முக்கியமாக ஆசிரியர்களை போற்ற வேண்டும். ஏன் ஆசிரியர்களை போற்ற வேண்டும் அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு இந்த பள்ளியில் நடத்துவது என்பது உண்மையிலேயே மிகச்சால சிறந்தது. ஒரு 75% மணித்துளிகள், அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 16 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா இந்த ஆசிரியர்களிடம் தான் இருக்கிறீங்க. அதுவும் எலிமெண்ட்ரி பள்ளி, தொடக்கப்பள்ளி என்பது தெய்வத்திற்கு சமமான ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம். காரணம் என்னென்னா, உங்களுடைய வளர்ச்சியில் ஆசிரியர்களை விட உங்கள் தாய் தந்தையரை யாரும் இது போல் உங்களை கவனிச்சிக்க முடியாது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் வேறு நிறைய, மலர் இருக்குது, மொட்டு இருக்குது, அதுக்கப்புறம் அரும்பு இருக்குது. காலையில் எழுந்த உடனே உங்களுக்கெல்லாம் பசியார உணவு போட்டு உங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான பள்ளியிலே தான் இந்த விழாவானது நடக்கிறது. இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கம் ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும். ஏன் ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும் அப்படின்னா, இந்த அறிவை கொடுக்கக்கூடியது, அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவி. அந்த அறிவை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை மாணவர்கள் முன்பு பாராட்ட வேண்டும் என்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய எல்லாவற்றையும் ஏற்று நடத்தக்கூடிய நம் மதிப்பிற்குரிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர் ஐயா முரளி அவர்களுடைய எண்ணம். அவருடைய ஆசிரியரை சென்ற ஆண்டு அவருடைய ஆசிரியரை வரவழைத்து அவருக்கு தம்முடைய கைகளாலே பரிசுகளை வழங்கினார்கள். ஆக ஆசிரியர்கள் என்றால்
ஒருபடி மேலே தான். ஆண்டவனுக்கும் ஆசிரியரும் ஆண்டவனும் ஆசிரியரும் ஒன்று என்று தான் இந்த நிலையிலேயே இந்த விழாவானது தொடங்குகிறது. நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர்களை பாராட்டுகின்ற நிகழ்வினை நடத்துகின்ற பொழுது ஐயா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி ஐயா அவர்கள்தான் எல்லா செலவினையும் ஏற்றுக்கொண்டு ஆசிரியர்களுக்கு பாராட்டுகிறார்கள். சுமார் 70 ஆசிரியர்களுக்கு, 70 இருந்து 80 ஆசிரியர்களுக்கு அன்று விழாவன்று விருது வழங்கப்படுகிறது, கேடயம் வழங்கப்படுகிறது, பொன்னாடை போர்த்தப்படுகிறது, வருகின்ற எல்லோருக்கும் உணவுகள் வழங்கப்படுகிறது, காலையில் உணவு வழங்கப்படுகிறது, மதியம் உணவு வழங்கப்படுகிறது. ஆக எல்லா செலவுகளையும் ஏற்று நடத்தக்கூடியவர் தான் ஐயா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள். அவர்களை நாம் பாராட்டி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனால தான் ஆசிரியர் பெருமக்களாகிய நாம் எல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் இந்த பெருமை அளிக்கப்படுகிறது. அந்த வகையிலே அவருக்கு இந்த நேரத்திலே உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுகிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா வெறும் சத்தம் இல்லாத நீங்கள் இது போல் பண்ணலாம். ரைட், நன்றி நன்றி. சத்தம் இல்லாத பண்ண போதும். நான் ஒரு முறை போதும் கொஞ்சம் நான் பலமுறை சொல்லணும்னு ஆசைப்பட்டது. நான் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் ஒன்று. நான் சின்ன பையனாக இருக்கும்பொழுது பிள்ளையார் கோயிலில் சுண்டல் கொடுப்பாங்க. அந்த சுண்டல் கொடுக்குற சமயத்தில் பாட்டு பாட சொல்லுவாங்க. இந்த பாட்டு உங்களுக்கு நினைவு இருக்குதா பாரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஞாபகம் இருக்குதா? இல்லை, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் சொல்லுவோம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இப்படியே போகாத இடந்தனிலே போக வேண்டாம், போக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம், வாதாடும் குறவரிடை வள்ளிபங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்த நெஞ்ச. இதெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் 30 பாட்டு இருக்கும். 30 பாட்டையும் பாடி முடிச்சிட்டதுக்கப்புறம் சுண்டல் கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாம் வாங்கி கொள்வோம். இந்த பாட்டு எப்படி எங்களுக்கு நினைவுக்கு வந்ததுன்னா, இது 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் பாடின பாட்டு. அப்பொழுது இருந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது. ஒரு எஜுகேஷனில் ஒரு தீம் என்ன அப்படின்னா, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற, இன்னும் கொஞ்சம் போனால் 5ஆவது வரைக்கும் படிக்கிற அந்த அறிவு தான் நீள்கிறது. அதனால தான் இன்றைக்கி நிச்சயமாக இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு நாம் நிச்சயமாக நாம் அன்பு ஆசிரியர் என்ற விருதை அளிக்க வேண்டும். அப்படி நீங்கள் மற்ற ஆசிரியர்களிடம் கோபத்தை பார்க்கலாம். கடிதோச்சி மெல்ல எறிதல்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லை, அடிக்கிறபடி அடிப்பாங்க, ஆனால் அடிக்க மாட்டாங்க. உங்களை யாராவது அடிக்கிறாங்களாப்பா? அடிக்க மாட்டாங்கல்ல. அடிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் அன்பானவர்கள், இந்த ஆசிரியர்கள் எல்லாம் அன்பானவர்கள். நீங்கள் இவர் சொன்னார் பாருங்க, ஒவ்வொரு முறையும் உங்களை நீங்களே திரும்பி திரும்பி பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடிலாம் காக்கா கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காக்கா வடை தூக்கிட்டு போயிடுது, அப்புறம் நிறைய வந்தது, பாட்டு பாட சொல்லிச்சு, அதுக்கப்புறம் ஆனால் இப்போ அந்த காக்கா என்ன தெரியுமா பண்ணிச்சு? இப்போ இருக்கிற காக்கா பாட்டு தானே பாட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வடைய காலில் வச்சுக்கிட்டு காக்கான்னு பாடிச்சு. நரி ஏமாந்து போயிடுது. ஆக எப்படி மாற்றுறாங்க பாருங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கூட கேரளாவில் டீச்சர்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒன்று இருக்குது. டீச்சர் வந்துட்டாங்க. ஆக எல்லாவற்றையும் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு வழங்கப்படுகிறது. இந்த கதைகள் கூட இப்பொழுது தான். இது ஏன் இங்கே சொல்லணும் அப்படின்னா, இந்த கதைகள் எல்லாம் உங்களை பண்படுத்துவதற்காக, மற்றவர்களை எந்த நிலையிலும் ஏமாற்றக்கூடாது என்று சொல்ல வந்த கதை அது. இன்னும் கூட ஆமை முயல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன பண்ணிச்சுங்க? 2த்தையும் ஓட்டப்பந்தயம் விட்டாங்களா? அதில் யார் வின் பண்ணது? இதுதான் தப்பு. இப்போ என்ன நினச்சாங்க? இப்போ இருக்கிற கதை எப்படின்னா, ஆமையும் முதலையும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. ஓட்டப்பந்தயம் வைக்கும்பொழுது முதல்ல கொஞ்சம் தூரம் ஓடணும். அதற்கு பிறகு நீர் நிலையில் ஆறு ஒன்று இருக்குது, அதை கடந்து போகணும். அதுக்கப்புறம் மணல் கட்டாந்தரையாக இருக்கும், மணல்லாம் இருக்கும், அதை கடந்து போனால் தான் வின் பண்ண முடியும்.
இப்போ யார் எப்படி வின் பண்ணுவாங்க? எப்படிப்பா? 2 பேருமா தான் வின் பண்ணுறாங்க. எப்படின்னா, கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போகிறாங்க. ஆற்றுல முயல் நடக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணுறது? ஆமை முதுவில் ஏற்றிடுது. யாரை ஏற்றிக்கினாப்புல? முயலை ஏற்றிக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து போகிறாப்புல. ரொம்ப வெயில், மணல். அந்த மணலில் ஆமையால் நடக்க முடியல. அப்போ என்ன பண்ணுது? முயல் தன்னுடைய முதுகில் ஆமையை ஏற்றிக்கிட்டு ஓடுது. 2 பேரும் வின் பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் வின் பண்ணுறது தானே நியாயமானது. ஆக கதைகள் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு கதைகளை சொல்லி புரிய வைக்கின்ற இந்த ஆற்றல் இந்த ஆசிரியர்களுக்கு தான் இருக்குது. லேட்டஸ்ட் இந்த அன்பு ஆசிரியர் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இதுக்கு தான். இப்பொழுது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் இந்த ஆசிரியர்கள். இந்த காலத்திற்கு ஏற்றவாறு கதைகளை மாற்றி சொல்லி உங்களுக்கு டான்ஸ் ஆடி சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லி கொடுக்குறாங்க இல்லை? யாராவது ஒருத்தர் டான்ஸ் ஆட முடியுமா? ஆடுவீங்களா? சரி, ரைட், அது அப்புறம் வச்சுக்கலாம். ஆக உங்களுக்கெல்லாம் இப்போ பாடல் மூலம் இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுதும் அல்லது நடனத்தை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நடனம் ஆடித்தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆக இந்த ஆசிரியர் பெருமக்களெல்லாம் இன்றைக்கி வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கெல்லாம் உங்களுக்கு நல்லதை சொல்பவர்கள். ஆதலால் தான் அன்பு ஆசிரியர் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பவர், அன்பால் நடத்துபவர், இந்த காலத்திற்கு ஏற்றவாறு தம்மை புதுப்பித்துக் கொள்பவர். இந்த 3 தான் அன்பு ஆசிரியர் என்று இந்த ஆசிரியர் விருதானது வழங்கப்படுகிறது. அப்படி தன்னை உள்நிறுத்தி கொண்டு இந்த மாணவர்களுக்காக தம்மையே அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆசிரியர்களுக்கு வழங்குவதிலே இந்த தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து நடத்துவதிலே பெருமைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு விழா தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. மாணவ செல்வங்களிலே நீங்கள் எல்லாம் சந்தேகம் வந்தால் யாரை கேட்பீர்கள்? எந்த டீச்சரை கேட்பீங்க? ரைட், அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட போயிட்டு கேட்பீங்க. உங்களுக்கு என்ன எதுவாக இருந்தாலும் உள்ளோன், அதாவது நல்லா கவனிச்சுக்குங்க மாணவர்களே, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனடியாக ஆசிரியர்களிடம் கேட்டுவிடுங்கள். இதுதான் சந்தேகத்தை நிவர்த்தி கொள்ளுகின்ற வயது. ஒரு நியூட்டன் இருந்தார். நியூட்டன் யாருன்னு தெரியுமா? ஐசக் நியூட்டனை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? ஐசக் நியூட்டன், ரைட். அவர் என்ன பண்ணார்? அதுக்குள்ளே அங்கே நேரம் ஆகிடுது, உனக்கு அறிமுக உரை தானே விட்டேன், என்ன இப்படி லேட் பண்ணுறீங்களே? என்ன ஒரே ஒரு இந்த கதையை மட்டும் சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, நான் தலைமை ஆசிரியர் இருந்ததுனால இந்த மாணவர்களை பார்த்த உடனே நிறைய கதை சொல்லணும்னு வந்துடுது. நான் ஒரு கணித ஆசிரியர். மாணவர்களுக்காக இது வரைக்கும் 19 நூல்களை எழுதியிருக்கிறேன். அந்த நூல்களை எழுதியிருப்பதனால தான் உங்கள்கிட்ட எதை நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ரைட், இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஏன்னா ஆசிரியர்களிடம் கேள்வி கேளுங்கள், அது உங்களை மேல்நிலைக்கு கொண்டு வரும். நியூட்டன் 2 பூனைக்குட்டியை வளர்த்தார். ஒரு பெரிய பூனைக்குட்டி ஒன்று, சின்ன பூனைக்குட்டி ஒன்று. பெரிய பூனைக்குட்டி, சின்ன பூனைக்குட்டி. ஒரு கொத்தனாரை அழைச்சி இந்த சோத்தில் ஒரு பெரிய ஹோல்ஸ் ஒன்று போடுங்க, பொந்து ஒன்று போடுங்க, இன்னொன்று சின்னது ஒன்று போடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கொத்தனார் கேட்டார், எதுக்கு போடுறீங்க அப்படின்னு. பெரிய பூனைக்குட்டி பெரிய சந்தில் போகும், சின்ன பூனைக்குட்டி சின்ன சந்தில் போகும். அவன் கேட்டான், கொத்தனார் கேட்டான், ஏன் பெரிய சந்தில் சின்ன பூனைக்குட்டி போகக்கூடாதா அப்படின்னா. அப்பொழுது தான் தெரிந்தது கேள்வி என்பது கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது தான் நம்முடைய மனம் விசாலமடைகும். அப்போ தான் புரிஞ்சுது, நியூட்டனுக்கு புரிஞ்சுது, ஆமாம் இல்லை அப்படின்னு நினைச்சார். அதனால் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஆசிரியர்களை கேளுங்கள். ஆசிரியர் தான் இப்பொழுது ஆண்டவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவனிடம் சரணடைவதும் ஆசிரியர்களிடம் சரணடைவதும் ஒன்றுதான். நீங்கள் அன்றாடம் வந்த உடனே ஆசிரியருக்கு மரியாதை செலுத்துங்கள், நீங்கள் மேன்மேலும் வளருவீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்காக
தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.